ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஹானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஹானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு வச்சிங்கன்னா, ஆடு குட்டி போடுறதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம குட்டியை ஈனும்போது அதோடு நம்ம எப்படி டெலிவரி பார்க்குறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆடு குட்டி போட போகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு சில அறிகுறிகள் நமக்கு அது காமிக்கும். எப்படி எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, ஆடு படுக்கவும் எந்திரிக்கவுமா இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும். அது டெலிவரி ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த வயிறு வலி அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கும். அறையிலேருந்து திரவம் மாதிரி வடியும். அது போக பார்த்திங்கன்னா, ஆடு பார்த்திங்கன்னா விளக்கத்தை விட அதிகமாக படுத்து எந்திரிக்கிறது, படுத்துக்கிட்டு கத்துறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஆடு நம்ம டெலிவரிக்கு 5 நாளைக்கு முன்னால் இருந்தே நம்ம ஆட்டில் ஒரு கண்காணிப்பாக இருக்கணும். ஆடு எப்போ குட்டி போடுங்கிறத பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம மேட்டிங் பண்ணதுலேருந்து ஒரு 150 நாள்னால் ஒரு 145வது நாள்லேருந்தே நம்ம ஆட்டை கொஞ்சம் கவனிச்சுக்கிறணும். அது 5 நாள் முந்தும் ஒரு 4 நாள் அப்படிங்கிறத கணக்கில் தான் முன்னேயமாக அது குட்டி போடும். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கிட்டு குட்டி போடுற வரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா, இது 147வது நாள் நமக்கு குட்டி போடுறது. இது பார்த்திங்கன்னா ஆடு 2வது ஈத்து ஆடு. அது போடும்போது பாருங்கள், படுத்துக்கிட்டு வயிறு வலியில் ரொம்ப கத்திக்கிட்டு குட்டியை வெளியே தள்ள பார்க்கும். எந்த காரணத்தை கொண்டும் குட்டியோட தலை வெளியே வராமல் நம்ம கையை வச்சு எடுக்கக்கூடாது. தலை வெளியே வந்ததுக்கப்புறம் தான் காலை பிடிச்சி லைட்டாக வெளியானைக்கு நம்ம இழுக்கணும். அதுக்கு மேலே நம்ம கை வச்சு எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்கிறம்போது ஆட்டுக்குட்டிக்கு அது ஹெல்ப் பண்ணோம்னு நினச்சி இருந்தால் ஹெல்ப் பண்ணணும். சில குட்டிங்க நம்ம கை வைக்கும்போது எந்திரிச்சிரும், அது தப்பாயிரும். அதனால் குட்டியை தலை நல்லா முழுமையாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் குட்டியை என்றைக்குமே இழுக்கணும். அதுக்கு முன்னால் என்றைக்குமே கை வச்சு எடுக்கக்கூடாது. குட்டி இன்ன பிறகு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு குட்டியோட மூஞ்சியை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா மூக்கில் நல்லா ஊதி விடணும். நல்லா அதில் சளிகளி அந்த மாதிரி திரவம் பட்டு மூக்கை அடைச்சி போயிருக்கும். அதை நல்லா ஊதி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 காலையும் நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டு மூஞ்சியை லைட்டாக அதில் மூஞ்சியில் இருக்க அந்த திரவத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஆடு நக்கி எடுத்தால் பிரச்சனை இல்லை. எடுக்காட்ட பட்சத்தில் நம்ம ஆட்டுக்குட்டியை நல்லா துணியை வச்சு ஃபுல்லாத்தையும் தொடச்சி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் குட்டி தானாக எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப எந்திரிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஈன வரைக்கும் பார்த்திங்கன்னா குட்டியை நல்லா அதுக்கு தேவையான அளவுக்கு பாலை குடிக்க விட்றோம். அந்த சீம்பால் தான் அதுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா இது 2வது பிரசவம், 2வது ஈத்து. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது தலைச்ச ஈத்தில் பார்த்திங்கன்னா 2 குட்டி ஈனுச்சு இந்த ஆடு. ஆனால் இப்போ 2வது ஈத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடாயோட மைனஸ் தான். ஏன்னா கிடாயை பொறுத்த வரைக்கும் நம்ம கொம்பன் ஆட்டில் மேட் பண்ணும்போது 10 மாதத்து கிடாய். அதனால் கொஞ்சம் அப்படித்தான் இருந்துச்சு. நம்ம இதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ அடுத்த வீடியோவாக கிடாக்கள் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குட்டி போட்ட ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வெளியே வர வேண்டியது நஞ்சு. ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா குட்டி போட்ட அரை மணி நேரம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளே பார்த்திங்கன்னா நஞ்சு கொடி தானாக வரணும். அது வராத பட்சத்தில் அது ஆட்டோட உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மருந்துகளோட இதில் நம்ம இந்த இனோவலன்னு சொல்லி டபுள் ஸ்ட்ரென்த் லிக்யூடுன்னு இருக்குது. இது மாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம ஆட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, சப்போஸ் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகுதுன்னா இதை ஒரு 20 மில்லி நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கொடுத்த ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக நஞ்சு கொடி வெளியே வந்துடும். ஆடு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா குட்டி போட்ட ஒரு 6 இல்லை 8 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கேசர்கால் கோல்டுன்னு சொல்லி இதில் ஏதாவது ஒரு கால்சியம் சிரப் இருந்தால் ஒரு நாளைக்கு 2 வாட்டி 10 மில்லி, ஒரு நாளைக்கு 20 மில்லி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போட்டதுலேருந்து ஒரு 2 நாளைக்கு நம்ம கண்டினியூவாக கொடுத்தோம்னா அந்த குட்டி போட்ட ஆடுகளுக்கு கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தேவையான கால்சியம் இதன் மூலமாக கிடச்சிக்கிறோம். இது நம்ம குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடுகளில் பார்த்திங்கன்னா குட்டி போட்டு பால் கொடுக்குற ஆடுகள், ஈன ஆடுகளுக்கு நம்ம கண்டிப்பாக இது ஒவ்வொரு மாதமும் கொடுப்போம். கண்டிப்பாக இதை கொடுங்க, குட்டியை நல்லா. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சஹானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.